கூலி வேலை செஞ்சு உன் தங்கச்ச படிக்க வச்சிருக்கிறேன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன கேட்ட மாதிரியே நானும் உன்னை ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீ சம்மதிச்சா அடுத்த முட்டத்திலேயே கல்யாணம். நான் வழக்கமா எல்லா மாமனாரும் கேட்கிற மாதிரி வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கேட்க மாட்டேன். எப்படி உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளோ அதே போல நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும். படிச்ச உன் தங்கச்சி பட்டதாரியான என் மகன் கட்டிப்பான். புத்தி சுவாதீனம் இல்லாத என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? பெரியவங்க நீங்களே சொல்லுங்களேன். இல்ல வள்ளி, வள்ளி, உனக்காக அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டியே. உன் முட்டாள் தந்துக்கு ஒரு எல்லை வேணாம்? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு நீ விருப்பப்படுற மாதிரி என் அண்ணனுக்கு ஒரு நல்ல அண்ணி கிடைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஆள் அப்படி கேட்ட உடனே எதுவுமே யோசனை பண்ணாம சரின்னு சொல்லிட்டேன். நீ சொல்லிட்ட, வள்ளிக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அட என்னம்மா நீ என்கிட்ட கூச்சுக்கிற? நீ அவளை பத்தி கவலைப்படாத. அவ எனக்காக என்னென்ன செஞ்சாலோ அதெல்லாம் நான் திரும்ப செஞ்சிடறேன். அப்படியா? சரி, எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்சியோ அதையெல்லாம் நான் உனக்கு திருப்பி செஞ்சிடறேன். லட்சுமி, அவங்க உனக்கு செஞ்சது உதவினா நீ எனக்கு செஞ்சதும் உதவிதான். இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? இப்பவே அவங்க கிட்ட போய் நான் தான் உனக்கு கட்டிக்க போற மாப்பிள்ளைன்னு சொல்லு. அப்பதான் நான் என் முடிவை சொல்வேன். ஐகோ நீ எல்லாம் ஒரு மனுஷன். வள்ளி, வள்ளி, போயா. உன் தங்கச்சிக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசிட்டல. போ. உன்ன மாதிரி அங்க ஒரு லூஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதையே போய் கட்டிக்கோ. இங்கேயே வந்த இந்த பாரு வள்ளி, நான் ஒரு மடைய முட்டாள். எது சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டேன். ஆனா என் மனசுல ஒண்ணு இல்ல. உன் தங்கச்சிக்கு பெரிய இடத்துல சம்மந்தம் பேசணும்னு மட்டும் தெரியுது. படிச்சவனா கட்டி வைக்கணும்னு மட்டும் தெரியுது. இதெல்லாம் தெரியாதுல்ல. அவளுக்கு சம்மந்தம் பேச நான் வரணும். சம்மந்தம் பேசி முடிச்ச உடனே நான் போயிடணும். வள்ளி, லக்ஷ்மி, வாமா வா. நீங்க எல்லாம் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. உன் அண்ணனுக்கு நீ நல்லா இருந்தா போதும். நான் எங்க இருக்கட்டா? உங்களுக்கு என்ன இல்ல அண்ணி? நான் உங்களை அப்படித்தான் கூப்பிட போறேன். லக்ஷ்மி, அண்ணி, என் அண்ணனை நான் புரிஞ்சுக்கிட்டதை விட நீங்க தான் அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கள்ளக்கபடி இல்லாத என் அண்ணனை நீங்க மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ல விரும்பல. வள்ளி, சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த லூஸ் வேண்டாம், இந்த லூஸ் தான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.